இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் கேட்கறது என்னன்னா, நான் வந்து ஆண்டோட பிள்ளையாச்சே, நான் ஏசப்பாவோட பிள்ளையா இருந்தும் எனக்கு ஏன் பிரச்சனை, நான் ஏசப்பா பிள்ளையா இருந்தும் எனக்கு ஏன் கடன், நான் ஏசப்பா பிள்ளையா இருந்தும் எனக்கு ஏன் போராட்டம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கேட்கிறோம். ஆனா இயேசு அவர் தேவனுடைய குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே அவர் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அப்ப இயேசு நல்லா இங்க தெளிவா சொல்றாரு. அப்ப பாருங்க, ஆண்டவர் ஏங்க தள்ளப்படணும் இல்லையா? நினைச்சு பாருங்க இல்லையா? எவ்வளவு ஆண்டவர்கிட்ட எவ்வளவு அற்புதத்தை வாங்கின ஜனம், அவர் போட்ட இல்லையா 5 அப்பம் 2 மீனை ருசிச்ச ஜனம். அல்லேலூயா இல்லையா? அவர் கூடவே இருந்தவங்க எல்லாம் கடைசி நாள் என்ன சொன்னாங்க அவரை பார்த்து இல்லையா? எங்களுக்கு பரபாசை கொடும் இல்லையா, இவனை சிலுவையில் அறையும், பரபாசை தாரும். பரபாசை, அவன் பரபாசை என்ன காட்டினான் இல்லையா? ஒண்ணுமே இல்லை இல்லையா? அவன் வந்து திருடன், கொலைகாரன், பாதகன். ஜனம் கேக்குது, உலகம் கேக்குது, அவனை எங்களுக்கு விடுதலை ஆக்கும், இவரை சிலுவையில அறையும். பாத்தீங்களா? அவர்கிட்ட நன்மை பெற்ற ஜனங்களே பாருங்க அவரை தள்ளினார்களாம். அல்லேலூயா. ஆனால் கவலைப்படாதீங்க, இயேசுவே தள்ளினவங்க நம்மளை தள்ள மாட்டாங்களா இல்லையா? நீங்கள் குடும்பத்தில் தள்ளப்படலாம், சொந்தங்கள் பந்தங்கள் மத்தியில் தள்ளப்படலாம், அல்லே இந்த உலகத்தில் நீங்கள் தள்ளப்படலாம், கவலையே படாதீங்க. அல்லேலூயா. உங்களை கொண்டு தான் கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த தேசத்தில் நடப்பிக்க போகிறார். அல்லேலூயா. அப்புறம் இயேசு விட்டது போல நாம எதையுமே விடலைங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்களா, நான் இயேசுக்காக வேலையை விட்டேன், சொத்தை விட்டேன், ஆஸ்தியை விட்டேன், அதை விட்டேன், இதை விட்டேன். அல்லேலூயா இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் அதான் சாட்சி. ஆனா நான் சொல்றேன், இயேசுவை போல நம்ம யாரும் விடலைங்க. அவர் பரலோகத்தை விட்டு, சிங்காசனத்தை விட்டு, தூதர்கள் எல்லாம் விட்டு, மகிமையை துறந்து இல்லையா, மனித அவதாரம் எடுத்து நமக்காக இந்த பூமியில பிறந்தார். அல்லேலூயா.